ராஜ்குமார் என்ற இளைஞன். அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. சமீபத்தில்தான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டான். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலைக்குச் சேர வேண்டும் என்ற கனவில் இருந்தான். ஆனால் அவனது ஊர் பகுதியில் அவன் எதிர்பார்த்த மாதிரி வேலைவாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. மிகவும் மனமுடைந்து போனான். அப்போதுதான் தனது நெருங்கிய நண்பன் கதிரை தொலைபேசியில் அழைத்தான். கதிர், இங்க பெரிய அளவில் வேலை எதுவும் கிடைக்கலை. உங்க பக்கமா ஏதாவது வாய்ப்பு இருந்தா நான் அங்க வந்து தங்கிக்கிட்டு வேலை பார்க்க முடியுமா? இங்க கிடைக்கிற வேலையில எதிர்பார்த்த சம்பளமே கிடைக்கலை என்று வருத்தத்துடன் சொன்னான். ராஜ்குமாரின் குரலில் இருந்த ஏக்கத்தை புரிந்து கொண்ட கதிர் சிறிதும் யோசிக்காமல், நீ அடுத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு எங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இங்க இருந்தா நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும். கவலைப்படாதே என்று நம்பிக்கையான வார்த்தைகளைச் சொன்னான். இதை கேட்ட ராஜ்குமாருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. ஏற்கனவே அவனுக்கும் கதிருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்தது. கதிர் தனது குடும்ப சூழலை பற்றி ராஜ்குமாரிடம் முன்பே விரிவாகச் சொல்லியிருந்தான். சிறு வயதிலேயே கதிரின் தந்தை இறந்துவிட்டார். தாய் மட்டுமே உறவு என்று சொல்லும் அளவுக்கு பெரிய குடும்பம் எதுவும் கதிருக்கு இல்லை. அக்கா, தங்கச்சி என்று யாருமே இல்லை. வீட்டில் ஒரே மகனாக வளர்ந்தவன் கதிர். அவனுடைய அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு பொறுப்பாக அவனை வளர்த்து வந்தார். இந்த விஷயங்களையெல்லாம் கதிர் ராஜ்குமாரிடம் அடிக்கடி சொல்லியிருந்தான். இப்போது நண்பனின் அழைப்புக்காக காத்திருக்காமல் உடனே பஸ்ஸில் ஏறி ராஜ்குமார் கதிரின் ஊருக்கு பயணப்பட்டான். பஸ் ஸ்டாண்டில் இறங்கியதும் கதிர் அவனை வரவேற்றான். இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே கதிரின் வீட்டை நோக்கிச் சென்றார்கள். வீட்டை அடைந்த ராஜ்குமார் உள்ளே நுழைந்ததும் ஒரு இளமையான பெண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். அந்த பெண் யார்? கதிருக்கு என்ன உறவு? அடுத்த பகுதியில் காணலாம். கதிரின் வீடு பார்த்தால் ஒரு சின்னதும் அழகானதுமான வீடு. உள்ளே நுழைந்த ராஜ்குமாருக்கு முதலில் தெரிந்தது ஒரு பெண். அவர் ரொம்பவும் இளமையாக, கிட்டத்தட்ட கதிரை போலவே தோற்றத்தில் இருந்தார். ராஜ்குமாருக்கு ஒரு கணம் குழப்பம். அவர் யாராக இருக்கும்? கதிரின் சொந்தக்காரரா என்று மனதுக்குள் நினைத்தான். அப்போதுதான் கதிர் சிரித்துக்கொண்டே, இது வேற யாரும் இல்லடா, எங்க அம்மாதான் என்று சொன்னான். ராஜ்குமாருக்கு அது ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு வயதாகியும் கொஞ்சம் கூட நரைமுடியில்லாமல் இவ்வளவு இளமையாக இருப்பதற்கான காரணம் என்ன? மனதுக்குள் 1000 கற்பனைகளை ஓடவிட்டான். அவர் பெயர் மல்லிகா. ராஜ்குமாரின் அம்மாவின் பெயரும் மலர் என்று இருந்ததால் ஒருவிதமான ஈர்ப்பு மனதில் உருவானது. மல்லிகா ராஜ்குமாரை மிகவும் அன்பாக வரவேற்றார். இந்த வீடு உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. நாங்க மாடியில் தங்கலாம் அல்லது கீழேயும் தங்கலாம். உங்க இஷ்டம். நீங்க பொறுமையா இருந்து ஆற அமர வேலை தேடிக்குங்க. கதிர் சொன்னான், உங்களுக்கு நல்ல வேலை தேவைன்னு. இங்கிருந்தே எளிதாக கிடைக்கும் என்று உற்சாகப்படுத்தினார். இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டு ராஜ்குமாருக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. நல்ல இடத்துக்குதான் வந்திருக்கோம் என்று மனதுக்குள் நினைத்தான். சிறிது நேரத்தில் கதிர் ராஜ்குமாரிடம், இன்னும் 2-3 நாளில் நான் இங்கே இருப்பேன். அப்புறம் நான் வெளிநாடு போகணும். என்னோட பாஸ்போர்ட், விசா எல்லாம் ரெடியா இருக்கு. நான் வெளிநாட்டுக்கு போய் நல்ல வேலையில் சேர்ந்ததும் உன்னையும் கூப்பிடுறேன். அதுவரைக்கும் நீ இங்கேயே தங்கிருந்து வேலை பாரு. இங்கேயும் நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம் என்றான். இதையெல்லாம் கேட்ட ராஜ்குமார் சற்று யோசனையில் ஆழ்ந்தான். இளமையான மல்லிகாவுடன் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கப் போகிறோம். அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்று எண்ணி சம்மதித்தான். கதிர் வெளிநாடு சென்ற பிறகு மல்லிகாவும் ராஜ்குமாரும் மட்டுமே வீட்டில் தனியாக இருக்கிறார்கள். என்ன நடக்கும் அடுத்து? அடுத்த பகுதியில் பார்ப்போம். கதிர் வெளிநாடு கிளம்பினான். அவன் போகும்போது அம்மாவை நன்றாக பார்த்துக்கோ என்று ராஜ்குமாரிடம் சொல்லிச் சென்றான். இப்போது வீட்டில் 2 பேர் மட்டுமே, ராஜ்குமாரும் மல்லிகாவும். ஆரம்பத்தில் எல்லாம் சுமாராகத்தான் இருந்தது. மல்லிகா சமையல் செய்வார், ராஜ்குமார் சாப்பிடுவான். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல
மல்லிகா ராஜ்குமாரிடம் அதிகம் பேசத் தொடங்கினார். நீ என் மகனை விட ரொம்ப புத்திசாலியாயிருக்க. அவன் யாரிடமும் அதிகமா பேச மாட்டான், சிடுசிடுன்னு இருப்பான். நீ எப்போதும் பக்கத்தில் இருந்துட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு என்று செல்லமாகச் சொல்வார். ஒரு நாள் மல்லிகா, நீ இங்க எங்க கூடவே இருந்துடு, எனக்கு நீ பெரிய உதவியாயிருக்கு என்று சொன்னார். ராஜ்குமார் அவர் பேச்சை சிரித்து கொண்டே கேட்பான். சில நாட்களில் மல்லிகாவின் பரிந்துரையில் பக்கத்தில் இருந்த ஒரு அலுவலகத்தில் ராஜ்குமாருக்கு வேலை கிடைத்தது. ஆரம்ப சம்பளமே மாதம் 22,000 ரூபாய். ராஜ்குமாருக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். முதல் மாத சம்பளம் வந்ததும் மல்லிகாவுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் மல்லிகா, நீயும் குடும்பத்தில் ஒருவன் மாதிரிதான், எங்களுக்கு வேறு பணம் தேவையில்லை, உன் சம்பளத்தை நீ சேமித்துக்கோ என்று மறுத்துவிட்டார். இருந்தாலும் ராஜ்குமார் மாதம்தோறும் 5,000 ரூபாய் மல்லிகாவிடம் கொடுக்க முயன்றான். ஆனால் மல்லிகா அதை வாங்க மறுத்துவிட்டார். நீ எங்களுக்கு விருந்தினன் இல்லை, குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருந்து வா என்று சொன்னார். இப்படியாக நாட்கள் இனிதாக கழிந்தன. ஆனால் சீக்கிரமே மல்லிகாவின் நடத்தையில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அவர் அணியும் உடைகள், பேசும் விதம், ராஜ்குமாரின் பக்கத்தில் அமரும் முறை எல்லாமே மாறத் தொடங்கின. ராஜ்குமாருக்கு அது சற்று வித்தியாசமாக தோன்றினாலும் அதிகம் கண்டுகொள்ளவில்லை. மல்லிகாவின் நடத்தையில் ஏற்படும் மாற்றம் ராஜ்குமாரை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் இன்னும் பெரிய ஆச்சரியம் அவனுக்கு காத்திருக்கிறது. அடுத்த பகுதியில் என்ன நடக்கிறது? மல்லிகா மெல்ல மெல்ல ராஜ்குமாருடன் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினார். வெளியே கடைக்கு போகும்போது கூட, வா நாம இருவரும் போயிட்டு வரலாம் என்று அழைப்பார். ஒரு நாள் மல்லிகா ராஜ்குமாரை மளிகை கடைக்கு அழைத்துச் சென்றார். அங்கிருந்து துணிக்கடைக்குச் சென்று தனக்கு ஒரு புடவையும் ரவிக்கையும் வாங்கினார். வீட்டுக்கு வந்ததும் அந்த புடவையை கட்டிக்கொண்டு, இது எப்படி இருக்கு, நல்லா இருக்குதா என்று ராஜ்குமாரிடம் கேட்டார். ராஜ்குமாருக்கு ஒன்றும் புரியவில்லை. இதெல்லாம் கணவரிடமோ நெருங்கிய உறவினரிடமோ காட்ட வேண்டியதுதானே, என்னிடம் ஏன் இப்படி காட்டுகிறார் என்று மனதுக்குள் எண்ணினான். இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி என்று சாதாரணமாக பதில் சொன்னான். என்னை ஆண்டிங்கிறது வேண்டாம், மல்லிங்கிறதே போதும் என்று மல்லிகா சொன்னான். மேலும் அவர் ராஜ்குமாரின் கன்னத்தை கிள்ளுவதும் தோளை தட்டுவதும் அருகில் உட்கார்ந்து பேசுவதுமாக இருந்தார். இரவுகளில் மழை பெய்தாலும் இடி இடித்தாலும் மல்லிகா ராஜ்குமாரின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார். ஒரு நாள் இரவு திடீரென்று மின்விளக்குகள் அணைந்துவிட்டன. முழு இருட்டில் மல்லிகா, எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு, நீ என்னோட இரு என்று கூறி ராஜ்குமாரின் கையை பிடித்து கொண்டார். ராஜ்குமாருக்கு உள்ளுக்குள் ஒருவித அசௌகரியம் தோன்றியது. இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? நான் அவருக்கு பையன் மாதிரி அல்லவா என்று கேள்வி எழுந்தது. ஆனாலும் மல்லிகாவின் உதவியால் தனக்கு வேலை கிடைத்தது, இருப்பிடமும் கிடைத்தது. அதனால் அவருக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியாமல் மெலனமாக இருந்தான். இதற்கிடையில் ராஜ்குமாரின் மனதில் திருமண ஆசையும் பெண்கள் மீதான ஈர்ப்பும் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கின. கல்லூரி பருவத்திலும் ஊரில் இருந்தபோதும் அவன் அதிகமாக பெண்களுடன் பழகியதில்லை. இப்போது மல்லிகாவின் அருகாமை அவனுக்கு ஒரு விதமான புதிய அனுபவமாக இருந்தது. மல்லிகாவின் நடத்தை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ராஜ்குமாரின் மனதில் குழப்பமும் பயமும் அதிகமாகின்றன. அடுத்த பகுதியில் இந்த உறவு எந்த திருப்பத்தை எடுக்கிறது? ஒரு நாள் மல்லிகா திடீரென்று ராஜ்குமாரின் அலுவலகத்திற்கு வந்தார். ராஜ்குமார், கொஞ்சம் வெளியில் வாடா என்று அழைத்தார். ராஜ்குமாருக்கு என்ன என்று புரியவில்லை. இருந்தாலும் மல்லிகாவுடன் அவரது பைக்கில் ஏறிக்கொண்டு சென்றான். மல்லிகா ராஜ்குமாரை நேராக தனது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே உள்ள அனைவரிடமும் இவர்தான் என் மகன் என்று அறிமுகப்படுத்தினார். குறிப்பாக தனது மேலாளரிடம் இவர்தான் என் பையன் என்று பெருமையாகச் சொன்னார். ராஜ்குமாருக்கு இது ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னை ஏன் இப்படி அறிமுகப்படுத்துகிறார்? நான் அவருடைய மகன் இல்லையே என்று மனதுக்குள் எண்ணினான். ஆனால் அங்கே அதை வெளிப்படுத்த முடியாமல்
மௌனமாக நின்றான். அன்று இரவு பலத்த மழை பெய்தது. மின்சாரம் இல்லை. இருட்டிலும் மழையிலும் வீடு முழுக்க இருள். மல்லிகா, ராஜ்குமார், நீங்க மாடியில் தங்குவது எனக்கு பிடிக்கல, கீழே என் அறையில் வந்து தங்குங்க என்று கேட்டுக்கொண்டார். ராஜ்குமார் கொஞ்சம் தயங்கினான். ஆனால் அவருக்கு உதவும் எண்ணத்தில் கீழே சென்று அதே அறையில் தங்க ஒப்புக்கொண்டான். இரவு 1 மணி அளவில் திடீரென்று வீட்டு முன் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு எழுந்தனர். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்தவன் யாரென்று பார்த்தால், வெளிநாடு சென்றதாகச் சொன்ன கதிர். அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபமும் ஏமாற்றமும் தெரிந்தன. ராஜ்குமார், நீங்க இருக்கிறீர்களே, என் அம்மாவோட ஒரே அறையிலா? என்னடா இது என்று கதிர் கேட்டான். ராஜ்குமாரும் மல்லிகாவும் திடுக்கிட்டு போனார்கள். இது நீ நினைக்கிற மாதிரி இல்லை கதிர். நான் பயந்து போனதாலதான் ராஜ்குமாரை என்னோட வரச் சொன்னேன் என்று மல்லிகா விளக்க முயற்சித்தார். ஆனால் கதிர் அவர்கள் பேச்சை கேட்க தயாராக இல்லை. இதை நான் எப்படி நம்புவது? ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேனே உங்க மேல் என்று கதிர் வருத்தத்துடன் கத்தினான். கதிரின் திடீர் வருகை வீட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அவன் கோபமாக இருக்கிறான். ஆனால் ராஜ்குமார் கேட்கும் ஒரு கேள்வி எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அது என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம். கதிர், நீ வெளிநாடு போறதா சொல்லிட்டு போனியே, திடீர்னு இப்ப எப்படி இங்க வந்த என்று ராஜ்குமார் அமைதியாக கேட்டான். இந்த கேள்விதான் சூழலையே மாற்றியது. கதிர் கொஞ்சம் நிதானித்தான். சரி, உனக்கு உண்மையை சொல்றேன். நான் வெளிநாட்டுக்கு போகலே. எனக்கு அதிலே விருப்பமும் இல்லை. நான் இவ்வளவு நாட்களும் என் மாமா வீட்டில்தான் இருந்தேன். அவர் என்னிடம் சொன்னார், உங்க அம்மா ஒருத்தருடன் தொடர்பில் இருக்காங்க, அவங்க எண்ணங்கள் சரியில்லைன்னு. எனக்கு என்னோட அம்மா மேல சந்தேகம் வந்துச்சு. எங்க அப்பா இருந்தப்போ அவர் முகத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனா இப்பவும் யாருக்காக இந்த வேஷம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உன்னை இங்கே விட்டுட்டு வேற இடத்துல இருந்தேன். எப்படியும் எங்க அம்மா உன்னை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிப்பாங்க. அதை உறுதி பண்ணித்தான் நான் இப்ப வந்தேன். உங்களை இருவரையும் ஒரே அறையில் பார்த்தது என் சந்தேகத்தை உறுதி பண்ணுச்சு என்றான். மல்லிகா அழுது கொண்டே, கதிர், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. உண்மை என்னன்னா, என்னோட அலுவலக மேலாளர் என்னை தவறாக நெருங்கிவிட்டார். அவர் என்னிடம் தனிமையில் இருக்க விரும்புவதாகச் சொன்னார். அதிலிருந்து தப்பிக்கத்தான் ராஜ்குமாரை என்னோட அழைச்சிட்டு சென்று இவர் என் பையன்னு அறிமுகப்படுத்தினேன். இரவில் எனக்கு பயமாக இருந்ததால்தான் அவரை அருகில் இருக்கச் சொன்னேன். இதில் என்ன தப்பு? உன் மாமா வாயிலே சொன்ன விஷயத்தை மட்டும் நம்பிட்டு அம்மாவை சந்தேகிக்கிறியே என்று விளக்கினார். ராஜ்குமாரும், கதிர், அம்மா சொல்வதுதான் உண்மை. நான் ஒருபோதும் அவரை மீறி நடக்கவில்லை என்றான். கதிர் கொஞ்சம் அமைதியானான். சரி, இப்ப நான் என்ன செய்ய என்று முணுமுணுத்தான். குடும்ப பிரச்சனை சமாதானமாகி உறவுகள் இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன. ஆனால் கதிருக்கு இந்த அனுபவம் ஒரு பாடமாகிறது. அடுத்து என்ன நடக்கும்? கதிர் மாமாவின் பேச்சை மட்டும் நம்பி அம்மாவை தவறாக சந்தேகித்ததற்காக மல்லிகாவிடம் மன்னிப்பு கேட்டான். பிறகு ராஜ்குமாரிடமும் டேய், உன்னை நம்பாதது தப்பு என்று சொல்லி மன்னிப்பு கேட்டான். இருவரும் கட்டிப்பிடித்து கொண்டார்கள். மல்லிகா, இனிமேல் குடும்பத்தில் யாரையும் சந்தேகப்படாதீர்கள், உறவுகள் உடையக்கூடாது என்று அறிவுரை சொன்னார். அந்த வீட்டில் மீண்டும் சந்தோஷம் வந்து சேர்ந்தது. சில நாட்களில் கதிர் தனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தான். அம்மாவுக்கு ஒரு மருமகள், எனக்கு ஒரு துணை என்று நினைத்தான். அதற்காக பொண்ணு பார்க்க தொடங்கினான். ராஜ்குமாரோ, எனக்கு இப்ப வேற ஊரில் ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, நான் புறப்பட வேண்டும், உங்கள் திருமணத்துக்கு நிச்சயம் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான். மல்லிகாவும் கதிரும் அவனை வழி அனுப்பி வைத்தார்கள். ராஜ்குமார் புதிய ஊரில் புதிய வேலையில் சேர்ந்தான். அவனது திறமையும் படிப்பில் இருந்த கவனமும் காரணமாக அங்கேயே நல்ல முன்னேற்றம் கிடைத்தது. சில மாதங்களில் அவன் பணிபுரிந்த அலுவலகத்தில் ஒரு பெண்ணைச் சந்தித்தான். அவள் பெயர் நந்தினி. இருவருக்கும் இடையே பிடித்து போனது.
குடும்பத்துடன் கலந்து பேசி அவர்களது திருமணமும் நிச்சயமானது. ராஜ்குமாரின் திருமணத்தன்று கதிரும் மல்லிகாவும் கலந்து கொண்டார்கள். அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் ராஜ்குமாரின் மனதில் ஒரு சிறு வருத்தம் மிச்சமிருந்தது. கதிர் என்னை சந்தேகப்பட்டானே, ஒரு நல்ல நண்பனை சந்தேகித்தானே என்று எப்போதாவது நினைப்பான். இருந்தாலும் அந்த அனுபவம் அவனுக்கு ஒரு பாடமாக இருந்தது. யாரையும் அவசரப்பட்டு சந்தேகிக்க கூடாது, உறவுகளை பாதுகாப்பதே முக்கியம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். கதையின் இறுதியில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் ராஜ்குமாரின் வாழ்க்கையில் எப்படி நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தின? அடுத்த இறுதி பகுதியில் பார்ப்போம். நாட்கள் ஓடின. ராஜ்குமாரும் நந்தினியும் நல்ல தம்பதியராக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ராஜ்குமார் தனது வேலையில் நன்றாக முன்னேறினான். பொருளாதாரமும் சீரானது. ஆனால் சில இரவுகளில் தூக்கத்திலிருந்து விழித்த ராஜ்குமார் மல்லிகாவின் வீட்டில் கழிந்த அந்த இரவுகளை நினைத்துக் கொள்வான். அவர்கள் எனக்கு செய்த நன்மை அளப்பரியது. ஆனால் அந்த நெருக்கமே ஒரு கட்டத்தில் தவறான விளக்கத்துக்கு வழிவகுத்தது. அதிர்ஷ்டவசமாக உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது என்று எண்ணுவான். மல்லிகா அவனுக்கு ஒரு தாயைப் போல இருந்தார். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது. கதிர் திருமணம் செய்து கொண்டு தாய் மல்லிகாவுடன் மகிழ்ச்சியாக இருந்தான். குடும்பமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மல்லிகா தன் மருமகளை மிகவும் அன்பாக நடத்தினார். கதிரின் மாமாவும் உண்மையை உணர்ந்து மல்லிகாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வீடு முழுக்க சந்தோஷம் நிறைந்தது. ராஜ்குமாரும் கதிரும் இடையே இருந்த நட்பு அந்த சம்பவத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. எப்போதாவது சந்திக்கும்போது அந்த சம்பவத்தை சிரித்துக்கொண்டே நினைவு கூர்வார்கள். இருந்தாலும் உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது அம்மாவையே சந்தேகிக்க என்று ராஜ்குமார் கேட்டால், கதிர் அப்புறம் என்ன, உண்மை தெரியாம போகுமே என்று சிரிப்பான். இந்த அனுபவத்திலிருந்து ராஜ்குமார் ஒரு முக்கிய பாடம் கற்றுக்கொண்டான். யாரையும் அவர்களின் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து மதிப்பிடக்கூடாது. இளமையாக இருப்பதால் மட்டும் ஒருவர் தவறாக நினைப்பது சரியல்ல. அத்துடன் நமக்கு உதவியவர்களிடம் எப்போதும் நன்றியோடு இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தில் செய்யும் உதவிகளை தவறாக புரிந்து கொள்வது பெரிய தவறு. இப்படியாக ஒரு சாதாரண வேலை தேடும் பயணம் அவனுக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தது. கதை இங்கே மகிழ்ச்சியாக முடிகிறது. கதை மகிழ்ச்சியாக முடிந்தது. வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் இனிமையான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உறவுகளில் நம்பிக்கைதான் மிக முக்கியமான அடித்தளம்.